நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிக்சர் எப்படி ஒரு லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணி இன்னும் பாப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். ப்ரீசெட்ல டார்க் அப்படிங்கறத வச்சுக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். ப்ரீசெட்ல பார்த்தீங்கன்னா லைட்டர் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். இப்போ பிக்சர் நல்லா பாப் ஆயிடுச்சு. ஒரு லைட் எஃபெக்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம். லைட் எஃபெக்ட் உள்ள வந்ததும் இந்த கோபுரத்து பக்கத்தில் நான் என்ன பண்றேன், தேவையான அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த லைட்டுக்கு கலர் பேலன்ஸ் அப்ளை பண்றேன். ரெட்டை இன்க்ரீஸ் பண்றேன், அப்புறம் எல்லோவை இன்க்ரீஸ் பண்றேன். இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் சப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுங்க. சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதும் இந்த இடத்துல ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த நியூ லேயருக்கு பிளெண்டிங் மோட் ஓவர்லேங்கிறத சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஆரஞ்சு இல்லை எல்லோ கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுங்க. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரிஜினல் பாருங்க, இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பிக்சரை பாப் பண்ணியாச்சு.